சரி ஆரம்பிக்கலாமா? சிரிச்சாலும் பரவாயில்லடா, வா சிரி, நீயும் சிரி வா. ஹாய் காய்ஸ், நான் தான் வாஷிங் பல்லட். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட உடஞ்சி போன பார்ட்ஸ் எல்லாம் காட்ட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேங்க்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்குது தெரியுதுங்களா, அதை நான் கிட்ட காட்டுறேன். அப்புறமா வேறு என்ன இருக்குது, அப்புறமா நம்மளோட ஃப்ரண்ட் ஃபோக்ஸு, நம்மளது கோல்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஃபோக்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும், அதை தான் இப்போ மாற்றிருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக க்ரீஸ் ஆகிடுச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இது எங்கே வரும் பார்த்தோன்னா எப்படி வரும், அப்சைட் டவுன் ஃபோக்ஸில் எப்படி வரும். அப்பா என்ன வெயிட் ஆகுது. இது வந்து இது கீழே வரும், இது உள்ளே போவோம். இப்படி பம்பர் தானே? பம்பர் இல்லைடா, இது சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் ஃபோக்ஸு தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இது அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். கையெல்லாம் க்ரீஸ் ஆகுது, பேண்ட்டு கலருக்கு ஈஸியாக ஒட்டிக்கும். இது நம்ம பழைய ஹேண்டில் பாரு பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட என்னோடய யூடியூப் லோகோ இருக்கும் இதில். இது தள்ளு குறுக்கில் உட்காந்துருந்தா. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பழைய ஹேண்டில் பாரு, இதில் நம்ம இது வச்சுருப்போம். இதை இப்போ புது வண்டியில் வேறு மாட்டணும். பட் நான் அதை புதுசாக வாங்கி மாட்ட போகிறேன், ஏன்னா ரொம்ப அழுக்காகுது அது. இது வந்து ஒன் சைட் பேனல், ஒரு சைடு தான் இந்த உடஞ்சிருக்கும். பட் ரெண்டு கொடுத்துக்கிறானுங்க, ஏன்னா இது எந்த இல்லை. இதான் சாரி, இது எந்த இல்லை, இதான் எந்த. பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் லோகோ வச்சு வருது பார்த்தீங்களா. இது தேஞ்சு போச்சு. நல்ல சைடு பேனல் தான் இங்கே வருது பார்த்தீங்களா. இது அதர் சைடு, அந்த சைடு உடஞ்சிருக்கும். இது என்ன இருக்குது, தேவையில்லாத குத்து வச்சிட்டானுங்க. அப்புறமா என்னோடய ஹெட்டு, இது பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பழைய வீடியோவில் யாரெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் வீடியோ பார்க்கலையோ அவங்களுக்குலாம் மேலே வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஹெட் வந்து இந்த பிளாக் மேட் வச்சுருப்பேன். பட் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹெட்டு இங்கே உடஞ்சிருக்கு பாருங்கள். இது ரெண்டு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்டில் பாரு எப்படி பார்த்தீங்களா, அந்த சுவிட்சோடு குத்துருக்குறான். என்ன தேஞ்சு போச்சு, தேஞ்சு போனதுக்கே மாற்றிட்டாங்க. நானும் மாற்ற தான் சொல்லிட்டேன், ஏன்னா இங்கே இடத்துல நல்லா அடி வாங்கியிருக்கும் இது. அப்புறமா இந்த பிரேக் சிலிண்டரு, அப்புறமா இந்த ஒயரு, மற்றதெல்லாம் நார்மல் தான். அப்புறமா இந்த கிராஷ் கார்டு, அப்புறம் முக்கியமாக என்னோடய ரெண்டு லைட்டு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஃப்ரண்ட்டில் இந்த ரெண்டு லைட் வரும். பட் அது உடையில, பட் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கினேன். அங்கே தான் வரும். வெயில ஆயில்றது. ஓகே காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்டில் பார் க்ரிப்பு செம்மையாக அடி வாங்கியிருக்குது இதுவும். ஓகே, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்ஸ் தான். அந்த பிரேக் லிவரு, அப்புறமா ஹார்ன் செட்டு கூட மாற்றிருக்கிறாங்க. ஹார்ன் இந்த அடிக்கல, அதுவே எனக்கு வருத்தமாகுது. ஓகே, இந்த பாக்ஸ் தேவையில்லை. இந்த பாக்ஸ் இதுக்கு மேலே சைடில் வச்சுருவோம். முக்கியமாக டேங்க் கிட்ட வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா டேங்க் ஷீல்டு, டேங்க்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா டேங்க் உள்ளே இருக்குது. டேங்க் ஷீல்டு இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இங்கே உடஞ்சிருக்கும். டேங்க் எந்த நிலமையில இருக்குது பாருங்கள். என்னோடய கோப்ரோ லோகோ, அப்புறமா என்னோடய அந்த கோப்ரோ மவுண்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா என் ஸ்டிக்கரிங்கில் நான் இது ஒட்டியிருப்பேன். டியூக் போட்டு 200ன்னு போட்டிருப்பேன். நார்மலாக எல்லோரும் 200 200 போடுவாங்க. நான் அது மாதிரி போடல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டேன். செம்மையாக அடி வாங்கிக்குது பாருங்கள். பட் எனக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பழையபடி BS3 எப்படி வருமோ அதே மாதிரி தான் வந்துக்குது. இப்போ மெயின் இன்ஜின் பார்ட்ஸ்க்கு வந்துடுவோம். வண்டி எதனால் இவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு இதில் தான் தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும், டீ செட்டுன்னு டீ கவுண்ட் செட்டுன்னுவாங்க. ஸோ இதுவும் போயிடுச்சு. மெயினாக என்ஜின் அடி வாங்கின இடம் இது தான், காட்டுறேன். நான் வெயிட்டு தருதுங்களா, இப்போ என்னால் பிடிக்கவே முடியல, அவ்வளோ வெயிட் ஆகுது. இன்ஜின் அடி வாங்கின இடம் இதுதான். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் விழுந்துருக்குன்னு. கிட்ட கூட காட்டுறேன். என்ன வீந்துட்டு போகிறேன், செம்மையாக அடி வாங்கிருதுல. அப்பா நானே விழுந்துருவேன் பொழுது. இங்கே இன்ஜின் வந்து கீழே கல்லில் அடி வாங்கினதுனால தான் இன்ஜின் உடஞ்சி ஃபுல்லாக ஆயில் லீக் ஆச்சு. அப்புறமா நிறைய இருக்குது. இது என்ன கிளாத்தெல்லாம் போட்டு கொடுத்துக்கிறானுங்களே. இது வந்து மிடில் போர்ஷன் இன்ஜின்து. ஓ, இது பார்த்தீங்கன்னா தெரியும், 4 வால்வ் வரும். 4 வால்வ் இன்ஜினில் 4 வால்வ் இதில் இருக்குது.
அன்றைக்கி அவங்க இதை தான் இன்ஜின் ரிப்பேர் பண்ண வந்தவங்க வந்து இதை தான் தேடி போனாங்க கடையில் கேட்குறதுக்கு. ஏன்னா என்கிட்ட வந்து இவங்ககிட்ட அந்த பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலன்னு இது தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ யாருன்னா அந்த பழைய வீடியோ பார்க்கலன்னா போன வீடியோவில் போட்டிருப்போம், அதை கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓ பிஸ்டின் டூக்கோட பிஸ்டின் இப்படி தான் இருக்குதா? இப்போ தான் பார்க்குறேன். இது நல்லா இருக்குது பிஸ்டின்னு. பட் ரிங்கெல்லாம் பயங்கரமாடி வாங்கிக்குது. பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் பயங்கரமாடி வாங்கிக்குது. பயங்கரமாக தீஞ்சும் போயிருக்குது. சூப்பராக இருக்குது. இதுவும் எல்லாம் ஒன்றும் 8 கிலோ 10 கிலோ இருக்கும் போல இருக்குது. இது வந்து டாப் போர்ஷன் கிட்ட வரும். இதான் வந்து சிலிண்டர் தெரியுதுங்களா? ஃபுல்லாக தீஞ்சி போய் கிடக்குது. கிளச் பிளேட்டில் நிறையா இருக்குது. சின்ன சின்னதாக வரும் பார்த்தீங்களா நடுவில். உப்பு காயதெல்லாம் போட்டு விட்டு அமுச்சிக்கிறானுங்க. இதா கிளச்சு கீருங்கெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் கேம்ப் ஷாப் கொடுக்கவே நினைக்கிறேன் அவனுங்க. டைமிங் செயின்லாம் கொடுத்துக்குறாங்க. இப்போ இது வேறு கீ செயின் ஆக்கணும். அப்புறம் வேல்வ் அப்படியே கொடுத்துட்டாங்க. இதான் வேல்வு. இந்த மாதிரி இன்னும் 2 வேல்வ் உள்ளே இருக்குது. அப்புறமா நம்ம பைக்கோட காயில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நிறையா காயில் எரிஞ்சு போச்சுன்னா பேட்ரி ரீசார்ஜ் ஆகாமல் நிறைய பேர் பேட்டரியே மாற்றிடுவாங்க இது தெரியாமல். ஸோ அதுதான் இது. நிறைய இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன கருமனே தெரியல. அது பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஓகே, இது மாற்றிருக்குறாங்க. அப்புறமா இதுக்கு மேலே டாப் வரும் பார்த்தீங்களா, டாப்பு அது கொடுக்கல. பட் என் வண்டியில் புதுசு தான் அது. அவ்வளோதான் இன்ஜினில். பட் பிஸ்டன்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ஷோகேஸில் வைக்க போகிறேன் ஃப்யூச்சரில். இன்னும் கொஞ்சம் நாள் போயிட்டு பிறகு வண்டியோட பாட்டெல்லாம் தனித்தனியாக ஷோகேஸில் வச்சிடலான்னுக்கிறேன். சேர் இல்லாமல் ஸ்டூலை கவுத்து போட்டு உட்காந்து பதிலாக பக்கெட்டை கவுத்து போட்டு உட்காந்துக்கிறேன் நான். இதுதான் இன்ஜினோட பார்ட்ஸு. ஓகேங்களா? திருப்பியும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டப்பா அப்படியே சுற்றி காட்டுறேன், வண்டியை சுற்றி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் புரியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த பார்ட் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஹெட்டில் இருக்கிற 2 பார்ட்டுமே சேஞ்ச் ஆச்சு. பட் ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து எனக்காக பிளாக் ஸ்டிக்கர் அவங்களே கடையில் எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ நான் கேட்கல, பட் அவங்கள முன்னாடியே அது பண்ணிட்டாங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஹெட் வந்து அந்த உடஞ்சி போயிருக்கும். எஃப்ஜி இதை நான் போட்டிருப்பேன், இது உடஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினல் போட்டாங்க. நம்பர் பிளேட் வந்து அந்த ஹெட்டு கீழே வரும், இங்கே மாட்டியிருப்பேன். அதையும் எடுத்து இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இது புது ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆமாம், இதுதான் புது ஃபோக்ஸு. பழையஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி மட்கட் வந்து அந்த 390 தான். அப்புறம் அலாயி டிஸ்கெல்லாம் அதே பழையஸ் தான், அவங்க மாற்றலை. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லி பார்த்தீங்கன்னா அந்த புதுசு. அப்புறமா டேங்க் ஷீல்டு அந்த புதுசு. அண்டு அந்த சைட் பேனல் தான் புதுசு, அதை நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அந்த பேனல் புதுசு. அண்டு பிரேக் லிவரு, கிளச் லிவரு, ஹேண்டில் பாரு, அப்புறம் இந்த ஸ்விட்ச்சு. அப்புறமா இது ஹோல்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கலர்லேயே வரும் BS3யில். இந்த BS3 டியூக்கு. ஸோ BS4 மாதிரி இப்போ இது வந்துருச்சு. ஏன்னா BS3க்கு ஆதாரமே பார்த்திங்கன்னா இது சில்வரில் இருக்கும். அண்டு முக்கியமாக இன்ஜின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த லெக்கு உடஞ்சது அதை மாற்றிட்டாங்க. அப்புறமா இது பார்த்திங்கன்னா புதுசாக வர டியூக்கில் வர மாதிரி இப்போ வந்திருக்கு இந்த க்ரிப்பு. நல்லா பஞ்சு மாதிரி தான் இருக்குது. இது அதுவும் ஹாலோவாக இருக்குது. எந்த ஹோலோவாக இருக்காது, எந்த நல்லா ஸ்டடியாக இருக்கும். அதுவும் இது வேறு பிளாக்கில் வருது பார்த்தீங்களா, இது பிளாக்கில் வருது. இது புதுசு. அப்புறமா மொத்தமாக இந்த இன்ஜின் செட்டு புதுசு. அப்புறமா இது புதுசு மேலே இருக்கிறது. அப்புறமா இதுவும் புதுசு. முன்னாடி BS3 லிஸ்ட்லலாம் இந்த இது வராது, மார்க்கிங் வராது எவ்வளோ சிசின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்களா. 199.50 சிசி. இது அதில் வராது பழசில். இது புதுசாக போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது ஹோல்டரும் புதுசாக தான் போட்டுருப்பாங்க. இது புதுசு. ஃப்ரேமெல்லாம் நோ ப்ராப்ளம், அப்படியே தான் இருக்குது. மற்றபடி பின்னாடி எல்லாம் எதுவுமே இல்லை, ப்ராப்ளம் இல்லை. பின்னாடி எல்லாமே புதுசு தான். லெஃப்ட் சைடில் கூட அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. லெஃப்ட் சைட்லாம் அவ்வளோ சேஞ்ச் பண்ணல. பட் ஆல்சோ அந்த கிராஷ் கார்டு செக் லெஃப்ட் சைடில் வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா தெரியும் பார்த்தீங்களா, பழைய இன்ஸ்டா ஐடி அப்படியே இருக்குது பாருங்கள் வண்டியில். ஏன்னா இந்த பேனல் அப்படியே தான் இருக்குது புதுசாகவே. அப்புறமா என்னோட அந்த தொடச்சா இங்கே தண்ணி சொட்டும் அது பாருங்கள். அதெல்லாம் அந்த மார்க்கிங்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபேட் அவுட் ஆகிடுது. எல்லாம் பழசு. இதுதான் பழைய BS3யில் வர்றது. கீழே ஹோல்டர்லாம் வராது பார்த்தீங்களா, அதில் வந்து ஹோல்டர் வச்ச மாதிரி தனியாக வரும். இது நல்லா ஹார்டாக இருக்கும். இந்த சைடும் பாருங்கள், இது தனித்தனி பாட்டெல்லாம் இருக்குல்ல, சிங்கிள் பீஸாக வரும். அது ஒன் பீஸாக வருது, அது வந்து டபுள் பீஸாக வருது. அது மற்றபடி இன்ஜின் செலவு தான் அதிகம் வண்டியில். ஏன்னா இன்ஜின் ஃபுல்லாகவே மேலே இருக்கிறது எல்லாமே அந்த ஃபுல்லாகவே மாற்றினாங்க நிறைய விஷயம். அதான் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ மற்றபடி
வண்டியில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேங்களா. அண்டு சர்வீஸ் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது ஐ கார்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. வண்டி ஓவரால் சர்வீஸ் ஓவர் ஆகிடுச்சு. பட் என்னால் சாவி போட்டு காட்ட முடியாது, உங்களுக்கே தெரியும் வண்டியில் பேட்ரி இல்லை. ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா முன்னாடி வந்து வண்டி பற்றி இந்த ஆக்சிடென்ட் ஆன டீட்டெயில்ஸ்லாம் நிறைய முன்னாடி வண்டிக்கு டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பேன், வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஷார்ட்ஸும் நிறையா போட்டிருப்போம், அதையும் பார்த்துக்கோங்க. அண்டு கேடிஎம் சர்வீஸில் வந்து சின்ன ப்ராப்ளம் ஆச்சு, அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 22,000 பே பண்ணியும் எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இன்ஜின்லேருந்து மொத்த ஆயில் லீக் ஆச்சு. அந்த வீடியோவும் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறமா வந்து ரீல்ஸ் எல்லாம் நிறையா போடுவோம் அதில். ஸோ இப்போ பேட்டரி இல்லாதனால அது வண்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த ரீல்ஸ் எல்லாம் போடல. பட் ஆனாலும் ரீல்ஸ் வந்து வண்டி நிற்க வச்ச இடத்துல வண்டியை நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் இத்தோட உங்களுடைய பேர் நான் தான் உங்களை வாட்சிங் பேர். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய். நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். Ladies and gentlemen, her.